Mensuration. Exercise 10.3, problem number 6. A tabletop measures 2 meter by 1 meter 50 centimeter. What is its area in square meters? So, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது நம்ம ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி வந்து கண்டுபிடிக்கணும், அதோட யூனிட் எப்படி இருக்கணும், ஸ்கொயர் மீட்டர்ஸில் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ பி சி டி. இப்போ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது இது டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரெக்டாங்கில் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பிரெத் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து ஏரியா வந்து எதில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும், மீட்டர் ஸ்கொயரில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். இங்கே சென்டிமீட்டர் வந்து இருக்குது. ஸோ இதையும் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து ஒரு டாட்டை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இங்கே 1 மீட்டர் இருக்கா, ஸோ 1 போட்டாச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். 50 சென்டிமீட்டரில் இருக்குது, ஸோ 50 அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இங்கே மீட்டர் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். அதாவது 1 மீட்டர் 50 சென்டிமீட்டரை வந்து மீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இப்படி தான் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஈஸியாக வந்து ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஏரியா of the tabletop, rectangular tabletop அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. that is equal to length into breadth square units. so that is equal to length வந்து எவ்வளவு 2 meter. so 2 into breadth வந்து எவ்வளவு 1.50 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 2 times 1.50 அப்படின்னா 1.50 வந்து 2 தடவை ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், அதாவது 3 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னா 3 மீட்டர் 3.00 அப்படின்னு கூட எழுதலாம். அப்படி இல்லைன்னா வெறும் 3 மீட்டர் அப்படின்னு கூட எழுதலாம். சரிங்களா? ஸோ 3 போட்டுட்டு ஏரியா அப்படின்றதுனால எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும், மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இங்கேயும் மீட்டர் இங்கேயும் மீட்டர், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அதாவது மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம், ஸ்கொயர் மீட்டர்ஸ்.